கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மோடு பேசும் விதம் அது ஒவ்வொன்றையாக நாம் பார்ப்போம். ஒன்று, படைப்பின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் படைத்த ஒவ்வொன்றும் தேவன் உண்டு என்பதை நமக்கு சொல்லும் இல்லையா? அவருடைய படைப்பை ஒவ்வொன்றும் பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமாக தேவன் இவ்வளோ அழகாக நமக்காக படைத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறதை பார்ப்போம். ரெண்டாவது, வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் வசனத்தை படிக்கும்போது தேவன் அந்த வார்த்தை மூலம் பேசுவதை நீங்கள் உணரலாம். மூன்றாவது, போதகர் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். போதகர் என்பது ஊழியரை குறிக்கும். தேவ பிள்ளைகள் மூலம் சுவிசேஷ வார்த்தைகளாக நாம் கேட்கும்போது தேவன் அதன் மூலமாக பேசுகிறதை நாம் உணரலாம். ஊழியர் வாயில் என் வார்த்தையை போடுவேன், அவர்கள் பேசுவார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? அதனால் நம்மோடு பேசுவதை நீங்கள் நிச்சயமாக கண்டு கொள்ளலாம். சொப்பனத்தின் மூலம், நாலாவது, சொப்பனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு ஆதாரம், யோசேப்பு தனக்கு மனைவியாக வரப்போகிற மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருந்தபோது தேவதூதர் சொப்பனத்தில் தோன்றி, உன் மனைவி மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவள் வயிற்றில் உருவாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சொப்பனத்தில் பேசினதை நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் நன்றாக தெரியும். பிறகு 5வது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மோடு பேசுகிறார். நாம் தவறு செய்யும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஒவ்வொரு காதலையும் ஒலிக்கும். பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அலையுங்கள், அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், பரம ராஜ்யத்துக்குள் அழைத்து உங்களை செல்லுவார். இயேசு சொன்னார், அவர் போகும் முன்னாடி, நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறாராம். எவ்வளோ அருமையான அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவரை ஒவ்வொரு நாளும் அழைச்சி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசு மூலம் கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.